ஒரு வாழ்க்கையில் பேரானந்தத்தை தருவது துணையா தனிமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. இந்த தலைப்பை பற்றி சொன்ன உடனே ஒரு நண்பர் சொன்னார், வாழ்க்கையில் பேரானந்தம் தர்றது தனிமை தானே, ஆனால் அது துணை வந்த பிறகு தானே தெரியும் அப்படின்னா. துணை வந்த பிறகு தான் தனிமையே எவ்வளவோ பரவாயில்லப்பா அப்படின்னு தெரியும். அப்போ துணை வந்தால் தான் தனிமையோட மகிமை தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த மாதிரி இது ஒரு பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய தனிமை ஒரு பேரின்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒய்ஃபு ஊருக்கு போயிட்டா அப்படின்னா நம்ம ஆட்கள் அடையக்கூடிய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. அதற்கு நான் ஒரு சாட்சி, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்போ முதல் நாள் ரொம்ப இனிமையாக இருக்கும், டிவி பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு எந்த தொந்தரவுலாம் பிக்கல் பிடுங்கல் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லாமல் பார்க்குறது ஒரு ஆனந்தம் மாதிரி தெரியும். ஒரு 2வது நாள் 3வது நாள் போயிட்டா பயங்கரமான ஒரு லோன்லினஸ் வந்துடும். அப்போ அட்வான்டேஜ்னு பார்த்தா தனிமையிலுமே இருக்குது, அட்வான்டேஜ் பார்த்தா கூட்டு குடும்பமாக துணையோடு இருந்துலையும் இருக்குது. அப்போ எதுதான் உண்மையான அட்வான்டேஜ், எதுதான் உண்மையான ஆனந்தம்? ஆனந்தம் மட்டும் இல்லை, எது பேரானந்தம்ங்கிற கேள்விக்கிறேன். அப்போ வெறும் ஆனந்தம் மட்டும் இல்லை, பேரானந்தம் எது அப்படின்னு. ஸோ துணையோடு இருக்கிறதுலையும் ஒரு ஆனந்தம் இருக்குது, தனியாக இருக்கிறதுலையும் ஒரு ஆனந்தம் இருக்குது. அப்போ எது பேரானந்தத்தை தருகிறது அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி வருது. அதற்கு தான் இன்னைக்கு அறிஞர் பெருமக்கள்லாம் நம்ம விவாதிக்க இருக்கிறாங்க.